ஒரு 80 கிலோ எடை உள்ள மனுஷனை வெறும் ஒரு பள்ளி தாங்குமா? கற்பனை செஞ்சு பாருங்களேன். கத்தி கேடையும் எதுவுமே இல்லாம வெறும் ஒரு உயிரினம் வரலாற்றோட போக்கையே மாத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதுங்களா? இது என்ன தெரியுமா பண்ணிருக்கு? கோட்டை ஏறவும் கொள்ளையடிக்கவும் நம்ம ஊர்ல உடும்புகளை பயன்படுத்தி இருக்கிறது வெறும் கட்டுக்கதையா இல்ல உண்மையா? நம்ம முன்னோர்கள் கையாண்ட அந்த அசாத்தியமான அறிவியல் என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? 23 அடி நீளமான ராட்சச பள்ளி இந்த உலகத்தையே மிரட்டின கதை உங்களுக்கு தெரியுங்களா? உடும்ப பத்தி நீங்க இதுவரைக்கும் கேட்டிராத திடுக்கிடும் உண்மைகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவா உடும்புகளை மானிட்டர் லிசாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி பேர் வந்துச்சு தெரியுங்களா? இது மனுஷங்களை போலவே தன்னோட பின்னங்கால்களால நிமிர்ந்து நின்று சுத்தி என்ன நடக்குதுன்னு கூர்மையா கவனிக்கும். இதோட அறிவியல் பெயர் என்ன தெரியுமா? வேர்னஸ் அப்படின்னா மிருகத்தனமான கொடூரமான பல்லின்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம பார்க்கிற கொமாக்கோ டிராகன் 120 கிலோ வரைக்கும் இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் முன்னோடியா ஆஸ்திரேலியாவில வானியா அப்படின்ற இனம் ஒண்ணு இருந்தது. இது ஒரு சின்ன லாரி அளவுக்கு இருக்குங்க. அதாவது 23 அடி நீளம் வரைக்கும் வளர்ந்துருக்கும். உடம்பு வெறும் பலம் மட்டும் இல்லைங்க, மூளையும் இதுக்கு ரொம்பவே அதிகம். ஏன்னா இது 1ல இருந்து 7 வரைக்கும் என்ன தெரியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆப்பிரிக்க நதிக்கரைகள்ல உடும்புகள் நடத்தக்கூடிய ஒரு பித்தலாட்டம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய கொள்ளைகளை விட இந்த ஆப்பிரிக்க உடும்புகள் மிகவும் புத்திசாலிகள். அது என்ன தெரியுமா பண்ணும்? முதலையை போய் ஒரு உடும்பு வம்பிழுக்கும். கோபமான முதலை அதை துரத்திக்கிட்டே போகும்போது இன்னொரு உடும்பு நைஸா போயிட்டு முதலையோட முட்டையை திருடிட்டு ஓடிடும். இப்படி 2-3 உடும்புகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு திருட்டு சம்பவத்தையே செய்யும் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இதற்கு இருக்கு. வரலாற்றுல 1670 மராட்டிய தளபதி தானாஜி யஷ்வந்தி அப்படின்ற உடும்பை பயன்படுத்தி செங்குத்தான கோட்டை சுவர்கள்ல ஏறி போர் புரிஞ்சாருன்னு ஒரு வரலாற்று தகவலும் இருக்குங்க. ஒரு உடும்பு சுவரை புடிச்சுக்கிட்டா அதை யானை வச்சு கூட இழுக்க முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலதான் பாத்தீங்கன்னா உடும்பு பிடி அப்படின்ற பழமொழியே வந்துச்சு. ஆனா ஒரு மனுஷனோட பாரத்தை அந்த உடும்பால தாங்க முடியுமா? அதோட எலும்புகள் தாங்குமா அப்படின்றது இன்னைக்கும் மிகப்பெரிய ஒரு விவாதமா தான் போயிட்டு இருக்கு. சரி, உடும்பு கடிச்சா விஷமானு கேக்குறீங்களா? கண்டிப்பா விஷங்க. அதோட கீழ்த்தடையில ஒரு நஞ்சு பை இருக்கு. இது என்ன தெரியுமா பண்ணும்? நம்மளோட ரத்தத்தை உறைய விடாது. அது கடிக்கும் பொழுது ரத்தம் பீரிச்சுட்டு அடிக்கும். அதனால ரத்தம் உறையாம அந்த உயிரினம் துடிச்சு இறந்து போயிடும். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்போ இந்த விஷத்தை வச்சுதான் ரத்த அழுத்த நோய்க்கு மருந்து தயாரிக்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த உயிரினம் இன்னைக்கு கள்ள சந்தையில வேட்டையாட்டப்படுறது ரொம்பவும் ஒரு வேதனையான விஷயங்க. உடும்போட கொழுப்பு மருந்துன்னு கிளப்பி விட்ட பொய்யால இன்னைக்கு இந்த இனமே அழிச்சிட்டு வருது. இந்திய சட்டப்படி உடும்ப வேட்டையாடுறதுக்கு ஜாமீனே கிடையாது. இது ஒரு கடுமையான குற்றம். வரலாற்றையும் அறிவியலையும் இணைச்ச இந்த உடும்பு இயற்கையோட பொக்கிஷம். உடும்பை பயன்படுத்தி கோட்டை ஏறது சாத்தியமானு நீங்க நம்புறீங்கன்னா உங்க பதிவை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இது மாதிரியான பதிவுகளுக்கு மறக்காம என்ன நீங்க ஃபாலோ பண்ணுங்க.